மயிலு சூப்பர்ப்பா, ஒரிஜினப்பா, தரமா இருக்குப்பா, மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குப்பா இப்படின்னு வந்து கவிஞர் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கமெண்ட் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் சினிமா ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, பாடல்களை கேட்கும் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பீப்புள்ஸுக்கு வந்து இந்த சாங் வந்து தரமா இருக்கு. முக்கியமாக வந்து மீனிங்ஃபுல்லா மெசேஜ்ஃபுல்லா இருக்கு. சூப்பர் அப்படின்னு வந்து தான் வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய வார்த்தைகளை மனதார சொல்றாங்க. இது வந்து ஒரு பக்கம் இருக்க, பல செலிபிரிட்டிஸும் வந்து மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, மீனிங்ஃபுல்லா இருக்கு, செம அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவிரண்ணாவுக்கு வந்து பல பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் பாராட்டி இருக்காங்க, கவிரண்ணாவை டேக் பண்ணி ஒரு மெசேஜ் மாதிரி. ஸோ அந்த மெசேஜ் எல்லாத்தையும் வந்து கவிரண்ணா அவருடைய ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் யார் யார் என்ன வேர்ட் சொல்லி கவிரண்ணாவை வாழ்த்தினாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மோனிகா டேவிட் மேம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு போட்டு ஸ்மைல் பண்ணுற மாதிரி, கிளாப் பண்ணுற மாதிரி சிம்பிள் போட்டு கவிரண்ணாவை பாராட்டியிருந்தாங்க. கவிரண்ணா வந்து அதுக்கு தேங்க்யூ மோனி அப்படின்னு வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க. மோனிஷா நெல்சன் மேம் இன்னும் மயிலு சூப்பர் அப்படின்னு போட்டு கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தாங்க. அதுக்கு கவிரண்ணா ஓகே அக்கா தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கிக் ஃபை பண்ணுற மாதிரி சிம்பிள் போட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தவங்க வந்து பவித்ரா லக்ஷ்மி மேம். ஸோ அவங்க வந்து அட என்ன மயிலு லிரிக்ஸ் எல்லாம் பலமாக இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி கவிரண்ணாவை பாராட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கவிரண்ணா வந்து தேங்க்யூ பவித்ரா லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி சொல்லியிருந்தாங்க. வேற லெவல். ஸோ அடுத்தது வந்து தேஜு மேம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் நியூ சிங்கிள் ஃப்ரம் லிஃப்ட், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் மூவி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கவிரண்ணா தேங்க்யூ அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அங்கே ரியோராஜ் அவர்கள் வந்து இன்னும் மயிலு ஆகா அருமைகள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க மெசேஜ். அதுக்கு கவிரண்ணா ரைட்டு நன்றிடா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரியோராஜ் அண்ணா சொன்ன வேர்ட் என்னன்னா, சிவாத்தியன் அண்ணா பாடிட்டாரு, கவின் உன்னோட டான்ஸுக்கு வெயிட்டிங்ப்பா அப்படின்னு. ஸோ அதுக்கு கவிரண்ணா ரைட்டு நன்றிடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து கவிரண்ணாவை மனதார வாழ்த்திருந்தாங்க. ஸோ அதை வந்து கவிரண்ணா அவருடைய ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து ஹாப்பியாக நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இவங்களை தவிர மிஸ்டர் அனிருத் அவர்கள், அனிருத்தன் அவர்கள், அதுக்கப்புறம் சிவாஜியன் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து கவிரண்ணாவை ட்விட்டரில் வாழ்த்திருந்தாங்க. கவிரண்ணா ரீட்வீட் பண்ணி நன்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. வேற லெவல். கவிரண்ணா அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னும் மயிலு அப்டேட் போஸ்டரை வந்து அவர் போட்டப்போ வந்து முதல் நாளாக வந்து ஸ்வாங்கி மேம் வந்து வாழ்த்திருந்தாங்க. அப்படின்ற மாதிரி ஹாப்பியான ஒரு சிம்பிள் ஒன்று போட்டு வாழ்த்திருந்தாங்க. ஸோ அதுக்கு கவிரண்ணா வந்து ரீப்ளே பண்ணியிருந்தாங்க ஹாப்பியா. ஸோ வேற லெவல். அது மட்டும் இல்லாமல் கவிரண்ணாவின் நண்பர் தர்சன், பிக் பாஸ் தர்சன் அல்ல, இவர் ஆக்டர் தர்சன், கவிரண்ணாவின் நண்பர். ஸோ அவர் வந்து எப்போதுமே வந்து கவிரண்ணா ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் போட்டால், கவிரண்ணா படமோ பாடலோ ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக அவருடைய கமெண்ட் வாழ்த்துக்கள் இருக்கும். அந்த வகையில் அவரும் வந்து கவிரண்ணா வாழ்த்திருந்தாங்க. கவிரண்ணாவும் ரீப்ளே பண்ணி சிறப்பாக இருந்துச்சு. சினிமா துறையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு கலைஞன் வந்து அல்லது ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க்கை உருவாக்குறார், ஒரு கிரியேஷனை உருவாக்குறார், கஷ்டப்பட்டு ரத்தம் வேர்வை அவருடைய நேரம் எல்லாத்தையும் செலவழித்து ஒரு ஒர்க்கை உருவாக்குறப்போ வந்து அவரை விட ஒரு டொப்பில் ஒரு படி மேலே இருக்கிற ஒரு நபர் அல்லது அவருடைய கோஸ்டார்ஸ், கோ ஒர்க்கர்ஸ், ஸோ அவங்க வந்து அதை பார்த்து பாராட்ட மாட்டாங்களா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, அதை வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறவங்களோட, அவங்களோட ரசிகர்களோட ஷேர் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு வந்து எந்த கலைஞராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு மனித இயல்பு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த லிஃப்ட் படத்துலையும் சரி, இன்னும் மயிலு சாங் அதில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து நம்ம இளரத்தங்கள். ஸோ இளரத்தங்கள் அப்படின்னு சொல்கிறத விட புதிய வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் கலைஞர்கள். ஸோ இந்த ஒரு விடயம் வெற்றி பெற்றால் வந்து அடுத்த கட்ட வாழ்க்கை அப்படின்னு இருக்கின்ற பல இளைஞர்கள், பல கலைஞர்கள், பல உழைப்பாளிகள், ஸோ எல்லாரோட வாழ்க்கையும் இதில் தங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கீங்க லிஃப்ட் படத்தோட இன்னும் மயிலோட பாடலை ஒரு டொப்பில் இருக்கிறவங்க, கவிரண்ணாக்கு மேலே இருக்கிறவங்க, கவிரண்ணா கூட வேலை ஒர்க் பண்ணுறவங்க, கோ ஆர்டிஸ்ட், கோ ஸ்டார்ஸ் அவங்கெல்லாம் பாராட்டுறப்போ வந்து ஸோ எங்களுக்கே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறப்போ வந்து கவிரண்ணாக்கும் சரி, அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்களும் சரி வேறு லெவல் ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நான் அடிக்கடி யார் வந்து கவிரண்ணாவை பாராட்டினாலும் வந்து நான் உடனே சொல்லிடுவேன். ஏன் அப்படின்னா ஸோ அவங்க பாராட்டுக்குள்ளே வந்து அந்த விடயம் வந்து பல பேருக்கு சென்றடையும். ஸோ ஒருத்தருக்கு வந்து 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அந்த 1,00,000 ஃபாலோவர்ஸில் பாதி பேர் தான் வந்து கவிரண்ணாவை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, மீதி பேர் வந்து கவிரண்ணாவை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கவிரண்ணா அப்படின்னா யாருன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க வேற்று மொழிகளில் இருக்கிறவங்களா இருந்திருப்பாங்க, வேற்று மாநிலங்களில் இருக்கிறவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு செலிபிரிட்டி வந்து இன்னொரு செலிபிரிட்டியோட பாடலை வாழ்த்தி அதை வந்து அவங்களுடைய ஆஃபிஷியல் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது வந்து அந்த விடயமானது பல பேருக்கு வந்து ஈஸியாக சென்றடையும். ஸோ நான் இதைத்தான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லி பாராட்டுறேன்னா ஸோ இந்த வீடியோலையும் வந்து அதை நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா லிஃப்ட் படத்தோட வெற்றி வந்து தமிழ் திரையுலகில் மிகவும் பேசப்படும், பல பேரது வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த வீடியோட அப்டேட் இவ்வளவுதான். ஸோ யார் செலிபிரிட்டிஸ் வந்து கவிரண்ணா வாழ்த்திருந்தாங்க, கவிரண்ணா வந்து அவங்க ஷேர் பண்ணதை போட்டிருந்தாங்க, அதை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இது போல இன்னொரு சூப்பரான அப்டேட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாய்.